ஹலோ buddies. இன்னைக்கு நாம் காதலுக்கு இலக்கணமாக வாழ்ந்த லைலா மஜ்னுவோட காதல் கதையை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏழாம் நூற்றாண்டில் நடந்த சம்பவம் தான் இது. அரபு நாட்டில் உள்ள ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்தவங்க தான் லைலா அமீரா. லைலாவின் அப்பா ஒரு இளவரசி போல் தான் மகளை பார்த்துக்கிட்டாலும் அந்த காலத்திலேயே கல்வியோட முக்கியத்துவம் தெரிஞ்சுக்கிட்டு தான் மகளை பாடசாலைக்கு அனுப்பினார். பாடசாலையில் லைலாவோட கண்களை கண்டு காதல் வயப்பட்டவன் தான் அதே பாடசாலையில் படிக்கும் கெசபின் அல் முல்லவா. தன்னுடைய காதலை கவிதை மூலம் வெளிப்படுத்தி எண்ணிய கெசபின் பல கவிதைகள் எழுத ஆரம்பித்தான். தனிமையில் அமைந்து கவிதைகள் எழுதுவது தானாக சிரித்து கொண்டே இருப்பதை பார்த்த அவரோட நண்பர்கள் கெசபினை செல்லமாக மஜ்னுன்னு அழைச்சாங்க. மஜ்னுன்னா பைத்தியம்னு அர்த்தம். கெசபினின் காதல் கெசபினின் தோழர்கள் மூலம் லைலாவுக்கு தெரிய வருது. பின் லைலா தனது காதலை அவனிடத்தில் கூறவும் செய்கிறார். இதுவரை ஒரு தலையாக இருந்த கெசபினின் காதல் முழுமையானதை நினச்சி ரொம்பவும் சந்தோஷப்படுறான். கெசபினின் காதலானது அதிகமாகி ஊரில் கிடைக்கும் இடங்களில் எல்லாம் லைலாவை பற்றிய கவிதைகளை எழுத ஆரம்பிக்கிறான். இதுவரை கெசபினின் தோழர்களால் மட்டும் அழைத்து வந்த அந்த மஜ்னு என்ற பெயர் அவன் செய்யும் செயலால் ஊர் முழுக்க பரவ ஆரம்பிக்கிறது. லைலா கெசபினின் காதல் லைலாவின் பெற்றோரின் கவனத்திற்கு வருகிறது. பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கி இருப்பதாலும் ஊர்க்காரர்களால் மஜ்னு என்று கேலியாக அழைக்கப்படுவதாலும் கெசபினை லைலாவிற்கு மணமுடிக்க அவரது பெற்றோர்கள் மறுத்தனர். பின்பு லைலாவிற்கு பணக்கார மாப்பிள்ளைக்கு மணமுடித்து வைக்கப்படுகிறது. லைலாவை பிரிந்த சோகத்தில் கெசபின் மனமடைந்து போகிறான். சில நாட்களுக்கு பிறகு தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு ஊருக்கு வெளியே உள்ள பாலைவனத்திற்கு செல்கிறான். கெசபினுக்கு நெருங்கியவர்கள் அழைக்க செல்லும் போது அங்கு அவன் மணலில் கவிதைகளை எழுதி கொண்டு அதன் அருகிலே படுத்து கொண்டு வர மறுக்கிறான். உணவை வைத்தாலும் சில நேரங்களில் சரியாக சாப்பிடாமலும் பல நேரங்களில் சாப்பிடாமலும் தன்னை வரித்து கொண்டிருக்கிறான். அந்த பக்கமோ லைலா கெசபினை பிரிந்த சோகத்தில் மனமுடைந்து இருக்கிறாள். தனக்கு பிடிக்காதவர்களுடன் மனமுடித்த சோகமும் கெசபினை பிரிந்த வழியும் அவளை வாட்டுகிறது. லைலா சாப்பிடாமலும் அந்த காலத்தில் வந்த ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டு நலிவடைந்து மரணமும் அடைகிறாள். லைலாவின் மரண செய்தியை கெசபினுக்கு தெரிவிக்க கெசபினின் நண்பர்கள் கெசபினை தேடி செல்லும்போது அங்கு கெசபின் கிடைக்காமல் வீடு திரும்புகிறார்கள். சில நாட்களுக்கு பிறகு லைலாவின் குடும்பத்தினர் லைலாவின் கல்லறைக்கு வந்தபோது லைலாவின் கல்லறை அருகில் ஒரு மெலிந்த உடல் ஒன்று இறந்திருந்தது. அது வேறு யாரும் இல்லை, நம் கதையின் நாயகன் கெசபின். சுண்டு விரல் கூட தீண்டாத அவர்களது காதல் வாழ்க்கை எங்கு முடிவானது.